வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக, அதே சமயம் பார்த்தீங்கன்னா மருத்துவ நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் செல்ல வேண்டியதே இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நம் ஊரிலேயே மிக மலிவானதாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய பழங்கள் ஊட்டச்சத்துக்கள்ல ஆப்பிளை விட பல மடங்கு சிறந்தவையாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி பழங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்காக விலை ஆப்பிள் பழம் அதிகமாக கொண்டு இருக்கிறதால தான் மற்ற பழங்களை சாப்பிட்றதுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆப்பிள் பழங்களை காட்டிலும் இன்னும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கு. ஸோ அந்த பழங்களையும் நம்ம எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதலாவதாக கொய்யாப்பழம். ஊட்டச்சத்துக்களினுடைய ராணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொய்யாப்பழங்களை அழைப்போம். ஸோ கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆப்பிள் பழங்களை விட பல மடங்கு அதிக சத்துக்களை கொண்ட மிகச்சிறந்த பழம் கொய்யாப்பழம். ஆப்பிள் பழங்களை விட இதில் என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிக விட்டமின் சி அப்படின்ற உயிர் சத்து இருக்கு. மிக அதிக அளவிலான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழங்கள்லேயே விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழம் அப்படின்னா அந்த கொய்யாப்பழமும் அதில் ஒன்று தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ நன்மைகளில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நமக்கு பலப்படுத்துது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கும். சர்க்கரை நோயுமே கட்டுப்படுத்தும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைசிமிக் குறியீடு மிக குறைவு. இதில் அந்த நார் சத்து இருக்கிறதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இது சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செரிமான ஆரோக்கியத்தையுமே கொய்யாப்பழம் நமக்கு மேம்படுத்தும். அதாவது இதில் நார் சத்து இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் கொய்யாப்பழம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இளமையினுடைய ரகசியமே நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காய் அளவில் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் ஆப்பிளை விட மிக மிக அதிகம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சியினுடைய அளவு சுமார் 20 ஆப்பிள்களுக்கு சமமாக இருக்கும். இப்போ இதன் மூலமாக நீங்கள் முதுமையை தடுத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலினுடைய செல்களை பாதுகாத்து என்றுமே நம்ம இளமையோட வாழ்வதற்கு உதவி புரியுது. ரத்தத்தையுமே சுத்திகரிக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை எப்போதுமே நமக்கு சீராக அளித்து கொண்டே இருக்கும். தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை கூட நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். கூந்தல் உதிர்வதை தடுத்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி உதிர்வதை தடுத்து பேன், பொடுகு தொல்லை, இளநரை, பித்தநரை எல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கொடுக்கறதுக்கும் சருமத்திற்கு நல்ல பொலிவை கொடுக்கறதுக்குமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வதுமே பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்குங்க. மூன்றாவதாக பனானா, வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். இது உடனடி ஆற்றலாக நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். ஆப்பிள் பழங்களை விட விலை மலிவானது என்றாலுமே உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான தாதுக்கள்ல வாழைப்பழம் முதன்மையானது தான். ஆப்பிள் பழங்களை விட நெருக்கமான பொட்டாசியம், விட்டமின் B6 மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் வாழைப்பழங்கள்ல அதிகமாக இருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் மற்றும் அந்த ரத்த அழுத்தங்களிலிருந்து விடுபட வைத்து இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். அதுக்கான காரணம் வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த நாளங்களை விரிவடைய வச்சு ரத்த ஓட்டத்தை அனுப்பி ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்குது. இதனால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படாமல் அந்த இதய பாதிப்புகளை வராமல் பாதுகாக்குது. உடனடியாக சுறுசுறுப்பு நமக்கு வாழைப்பழம் கொடுக்குது. சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்திலலாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு உடனடியாக ஆற்றல், இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். மனநிலையுமே வாழைப்பழம் நமக்கு மேம்பாடு அடைய வைக்குது. அது காரணம் வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மூளையில செரட்டோனின் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியான ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை நமக்கு குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. நான்காவதாக பப்பாளி பழம், பப்பாயா. இது செரிமானத்தினுடைய நண்பன் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஆப்பிள் பழங்களை விட மிக குறைந்த விலையில ஆண்டு முழுவதுமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழமாக தான் நமக்கு இந்த பப்பாளி பழம் இருக்கு. இப்போ ஆப்பிள் பழங்களை விட விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி பப்பாளி பழங்கள்ல மிக அதிகமாக இருக்கு. இதன் மூலமாக நீங்க இந்த கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ள முடியும். பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் கண் பார்வையை கூர்மையாக்குது. மாலைக்கண் நோய் எல்லாம் வராமல் நமக்கு தடுக்குது. செரிமானத்தையும் பப்பாளி பழம் நமக்கு மேம்படுத்துது.
பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற என்சைம் இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கணிதமான உணவுகளையுமே எளிதில் செரிமானம் செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கு. சருமத்தையுமே பப்பாளி பழம் பொலிவாக்கும். நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை நீக்கி சருமத்தை வந்து பளபளப்பாக மாற்றக்கூடியதாகவும் பப்பாளி பழம் நமக்கு இருக்கு. இது நம்ம வந்து 100 கிராம்லேருந்து 120 கிராம் அப்படின்ற அளவுகள் எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு கூட உங்களுக்கு ரத்த பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து டெங்கு நோயை குணப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பப்பாளி இலை சாறு எடுத்துக்கலாம். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா நாவல் பழம் பிளாக் ஜாமுன் எடுத்துக்கலாம். பிளாக் ஜாமுன் வந்து இயற்கையினுடைய இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நாவல் பழம், அதாவது ஒரு சீசனிக் ஃப்ரூட்டாக இருக்குது. ஆப்பிள் பழங்களை விட பல மடங்கு மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆப்பிள் பழங்களை விட நாவல் பழங்களில் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயன் மற்றும் ஆந்தோசைனின் அப்படின்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து மிக அதிகம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னன்னா, நீரிழிவு நோய்க்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குங்க. நாவல் பழம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சட்டென்று குறைக்கக்கூடியது. இதனுடைய விதைகளுமே சர்க்கரை நோய்க்கான மருந்துகளில் பயன்படுத்தப்படுது. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயுமே நமக்கு வந்து இது நீக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாவல் பழம் இரும்பு சத்து கொண்டிருக்கிறதால உடல் ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரித்து ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து அந்த மாதிரி ரத்த சோகை நோயை வந்து நமக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்குது. கல்லீரலுடைய ஆரோக்கியத்தையுமே நாவல் பழம் நமக்கு மேம்படுத்தும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை நீக்கி அதனுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி செல்களை புதுப்பித்து கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மாதுளம் பழம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கூட அதுவும் ஆப்பிள் பழங்களை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடியது தான். ரத்தத்தினுடைய தோழன் அப்படின்னு மாதுளம் பழத்தை நம்ம சொல்லுவோம். ஆப்பிள் பழங்களை விட இதய ஆரோக்கியத்திற்கு ரத்த ஓட்டத்திற்கு மாதுளம் பழம் வந்து மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது. இதனுடைய ஊட்டச்சத்துடைய சிறப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாதுளம் பழங்களில் புனிகலஜின்ஸ் மற்றும் ஆந்தோசைனின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்பிளை விட மிக மிக அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழங்களில் தான் இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை நீங்கள் மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் அதை நீக்கிக் கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை அதிகரித்து ஹீமோகுளோபினுடைய அளவை வேகமாக மாதுளம் பழம் உங்களுக்கு உயர்த்தும். அதே போல் இதயத்தையுமே உங்களுக்கு மாதுளம் பழம் பாதுகாக்கும். ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவதை தடுத்து அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கி அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குது. இதனால் மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக்கு பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு வந்து குறைக்கப்படும். மூட்டு ஆரோக்கியத்தையுமே இதன் மூலமாக மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாங்க. மூட்டு ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளலாம். இப்போ எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டுகள் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை அந்த இன்ஃப்ளமேஷன்ஸை எதிர்த்து போராடக்கூடிய குணம் கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆப்பிள் பழம்ங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் அந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. பேரிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்து நமக்கு அதுலேயும் கிடைக்கும். இயற்கை இரும்பு சத்து பெட்டகம் அப்படின்னு நம்ம பேரிச்சம்பழங்களை குறிப்பிடலாம். உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலையும் தாதுக்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் பேரிச்சம்பழம். இதனுடைய ஊட்டச்சத்து சிறப்பு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழங்களோடு நீங்கள் ஒப்பிடும்போது கம்பேர் பண்ணும்போது இரும்பு சத்து அப்படின்ற அயன் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நார் சத்துக்கெல்லாம் மிக மிக அதிகம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் நரம்பு மண்டலத்தை உங்களுக்கு வந்து பலப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பேரிச்சம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் பி மற்றும் பொட்டாசியம் நரம்புகளை வந்து வலுவடைய செஞ்சு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்குது. நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுக்குது. செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பேரிச்சம்பழங்களில் இருக்கக்கூடிய கரையாத நார் சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்கி நாள்பட்ட மலச்சிக்கலை தீர்க்குது. அதே போல் எலும்புகளுக்கு பலத்தையுமே கொடுக்குது. கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் வந்து இதில் நிறைந்திருக்கிறதால வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு துளை நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்குதுங்க. ஸோ என்னதான் ஆப்பிள் பழங்கள் வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருந்தாலும் இந்த பழங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவமைகளை தரக்கூடிய பழங்கள் தான். இதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த பழங்களோட பலாப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எலுமிச்சம் பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், தர்பூசணி பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பழங்களையும் நம்ம உள்ளூர் பழங்கள் அந்தந்த பருவ காலங்களில் சீசனிக் ஃப்ரூட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.